சரி, அதை மாதிரி மண்புழு வளர்க்குறத பற்றி சொல்கிறாங்க இயற்கை உரத்துக்கு. அதை எப்படி தயார் பண்ணுறதுங்க? மண்புழு உரம் தயாரிக்கிறது தானே. அதை எப்படி தயார் பண்ணுறது? நம்ம மண்புழுவுக்கு வந்து ரொம்ப பிரியமானது சாணியும் வைக்கலும் தான். ஏன்னா நம்ம தொழுவத்தில் வந்து சாணியும் வைக்கலும் கிடைக்குது. இதை அப்படியே அள்ளி கொண்டு போய் ஒரு குழியில போடுறோம். அது மாதிரி செய்யக்கூடாது. இந்த வைக்கலை தனியாக பிரித்து ஒரு மேசை அகலத்துக்கு பரப்பணும். அது மேலே சாணியை பிச்சு பிச்சு போடணும். நடந்து போகிற மாதிரி சாணி போகிற மாதிரி பிச்சு பிச்சு போடணும். பக்கத்தில் இலதலைகளை முளைச்சது, களைச்செடி இருந்தது, வெளியில் இருந்ததுன்னா வெட்டி வந்து அதையும் மேலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி 3 அடுக்கு போடணும். வைக்கோல், சாணி, இலதலைகள், வைக்கோல், சாணி, இலதலைகள், மேசை அகலத்துக்கு. அப்ப இதை ஒரு இடுப்பள உயரம் வந்த பிறகு அடுத்த முட்டு போடணும். ஆனா தினம் சாயங்காலம் இதுல தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும். ஒரு 15-20 நாள் வந்தா இது செரிச்சு அப்படி கீழே அமுங்கும். அப்ப கையை உள்ள விட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுல சூடு தணிஞ்சிருக்கும். அதாவது அது அமுங்கி இருந்ததுன்னா சூடு தனியா போகுது. சூடு தணிஞ்ச பிறகுதான் அந்த மண்புழு உள்ள விடணும். மண்புழுக்கு வெளிச்சமும் பிடிக்காது, இன்னொன்னு வந்து வெப்பமும் பிடிக்காது. அது தணிஞ்ச பிறகு உள்ள விட்டீங்கன்னா இப்ப 50 புழு விட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல அது 1000 புழுவா இருக்கும்.